நெல்லை மாவட்டம் டக்கரமாள்புரத்தில் மனிதநேய மகத்துவ கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டுள்ளார். இந்த நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம். கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்கம் சார்பில் நெல்லை மாவட்டம் டக்கமாள்புரத்தில் மனிதநேய மகத்துவ கிறிஸ்துமஸ் பெருவிழா நடைபெற்று வருகிறது. இந்த விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கிறார். இந்த நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம். நெல்லை மாவட்டத்தில் பொருணை அருங்காட்சியகத்தை முதலமைச்சர் இன்று திறந்து வைக்க உள்ள நிலையில் அதற்காக நெல்லை மாவட்டத்திற்கு சென்றிருக்கிறார். முன்னதாக கிறிஸ்துமஸ் நல்லெண்ண இயக்கம் சார்பில் நடைபெறும் கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் முதலமைச்சர் பங்கேற்றிருக்கிறார். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் ஹரி இணைந்திருக்கிறார். ஹரி, விவரங்களை பதிவு செய்யலாம். நெல்லை மாவட்டத்துக்கு சென்றிருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று பொருணை அருங்காட்சியகத்தை திறந்து வைக்கவிருக்கிறார். முன்னதாக நெல்லை டக்கரமாள்புரத்தில் நடைபெறும் கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்கம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் மனிதநேய மகத்துவ கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் முதலமைச்சர் பங்கேற்றிருக்கிறார். விவரங்களுடன் செய்தியாளர் ஹரி இணைந்திருக்கிறார். ஹரி, விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 2 நாள் பயணமாக தூத்துக்குடி மற்றும் நெல்லையில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக இன்றைய தினம் மதியம் தூத்துக்குடி விமான நிலையத்தில் சென்றார். தொடர்ந்து அரசு விருந்தினர் மாளிகையில் ஓய்வெடுத்த நிலையில் தற்பொழுது டக்கமாள்புரத்தில் நடைபெறக்கூடிய இறுதிராஜ் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் தலைமையில் நடைபெறக்கூடிய அந்த மனிதநேய மகத்துவ கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்றிருக்கிறார். இந்த நிகழ்வில் சட்டமன்ற சபாநாயகர் அப்பாவு, அமைச்சர் சக்கரபாணி உள்ளிட்ட பல்வேறு துறை அமைச்சர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த நிகழ்வை முடித்த பிறகு அதே திருநெல்வேலி மாவட்டத்தில் அருகே இருக்கக்கூடிய அந்த பொருணை அருங்காட்சியகத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். அதனைத் தொடர்ந்து நாளை திருநெல்வேலியில் நடைபெறக்கூடிய அந்த அரசு மருத்துவக் கல்லூரியில் நடைபெறக்கூடிய அந்த அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பங்கேற்று அதன் முன்னதாக மதியம் சென்னை புறப்படுகிறார். லாவண்யா, ஹரி, இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் என்னென்ன நிகழ்ச்சிகள் நடைபெறவிருக்கின்றன? இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் பொருணை அருங்காட்சியகத்தை எவ்வாறு செல்லவிருக்கிறார்? இந்த மனிதநேய மகத்துவ பெருவிழா என்பது, அதாவது திமுக அரசின் இந்த சட்டமன்ற தேர்தல் என்பது நெருங்கி வரக்கூடிய நிலையிலே ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழா என்பது நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்னதாக உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் மதுரையில் இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழா என்பது நடைபெற்ற நிலையில் தற்பொழுது திருச்சி கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் இந்திய தலைமையில் இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விழாவை பொறுத்தவரையில் பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பாதிரியார்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். தொடர்ந்து முதலமைச்சருக்கு சிறப்பான வரவேற்பு அந்தந்த தேவாலயங்கள் சார்பில் வழங்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து இங்கிருந்து சாலை மார்க்கமாக பொருணை அருங்காட்சியகத்திற்கு சென்று அங்கு ஆதிச்சநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இருந்து எடுக்கப்பட்ட பொருட்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த அருங்காட்சியகத்தை முதலமைச்சர் திறந்து வைக்க இருக்கிறார். ஹரி, தொடர்ந்து நாளை முதலமைச்சர் என்னென்ன நிகழ்ச்சிகளில் நெல்லையில் பங்கேற்க வருகிறார்? காலை 10 மணி அளவில் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரியில் நடைபெறக்கூடிய அந்த அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பங்கேற்கிறார். அங்கு அந்த மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் 66 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த புதிய கட்டிடத்தை திறந்து வைக்கிறார். அதன் பின்னதாக அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா என்பது நடைபெற இருக்கின்றது. அதனைத் திருநெல்வேலியிலிருந்து தூத்துக்குடி விமான நிலையம் வரும் முதலமைச்சர் அங்கிருந்து தனி விமானம் மூலம் சென்னை புறப்பட்டு செல்ல இருக்கிறார். மொத்தம் 2 நாள் பயணமாக வருகை தந்திருந்த முதலமைச்சருக்கு இன்று காலை முதலே உற்சாக வரவேற்பு என்பது திமுக சார்பில் வழங்கப்பட்டது. மத்தியிலும் ஏராளமான பொதுமக்கள் முதலமைச்சரை வரவேற்றார்கள். தொடர்ந்து அரசு விருந்தினர் மாளிகையில் ஓய்வு நிலையில் தற்பொழுது இந்த மனிதநேய மகத்துவ கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் பங்கேற்று இன்னும் சற்று நேரத்தில் சிறப்புரையாற்ற இருக்கிறார். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி ஹரி.